நிலக்கடலை பயிர்களை காட்டுப்பன்றிகள் மற்றும் மான்களிடமிருந்து காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயத்தை நம்பியுள்ள நெல்லை மாவட்டத்தில் கரும்பு, சோளம், நிலக்கடலை உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன. மானூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வெங்கடாச்சலபுரம் பகுதியில் 100 ஏக்கருக்கும் மேலாக நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளது. 3 மாத கால பயிரான நிலக்கடலையை விதைத்து 120 நாட்கள் கழித்து அறுவடை செய்கின்றனர். வேர்க்கடலை நாங்கள் 120 நாள் ஆகும். அது வரைக்கும் வச்சு கடலை எடுக்கப்போ 120 நாள். அதுக்கு வெங்காயம் களை வெட்டி உரம் போட்டு மருந்தடித்து இவ்வளவும் வேலை செய்தோம். நிலக்கடலை பயிர்களை பிடுங்குவது கடினமாக இருக்கும் என்பதால் காலையில் தண்ணீர் பாய்ச்சி மாலையில் ஒவ்வொன்றாக பிரித்து எடுக்கின்றனர். பிரித்து எடுக்கப்படும் நிலக்கடலையை 3 நாட்கள் உலர வைத்து மூட்டைகளாக கட்டி வியாபாரிகளிடம் விற்பனை செய்கின்றனர். உற்பத்தி செய்த கடலைக்கு நியாயமான விலையோ செலவு செய்த பணமோ கிடைக்காததால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். விலை என்ன? ஒரு 35 கிலோ கடலை 2300-200 தான் போகுது. போதுமான விலையா இது? விலை காணாது. என்ன செய்ய நம்ம கொண்டு போய் நம்ம கேட்கறத கொடுத்துட்டு தான் வரணும். இதனிடையே நிலக்கடலை விதைக்கப்பட்டது முதல் அறுவடை வரை நாள் முழுவதும் தோட்டத்திலேயே காவல் கிடக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதற்கு காரணம் காட்டுப்பன்றிகள் மற்றும் மான்களின் தொல்லைதான். காட்டுப்பன்றிகள் மற்றும் மான்களிடம் இருந்து பயிர்களை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆணு தொல்லை, மயில் தொல்லை, பன்னி தொல்லை, இதுக்கெல்லாம் பன்னி வச்சதுல இருந்து நம்ம பருப்பு ஊனதுல இருந்து காவல் காக்கணும். 100-120 நாளும் காவல் காக்கணும். தூங்க முடியாது. இங்கே நம்ம காட்டில் போட்டு வீட்டில் தூங்கினோம்னா ஐயோ கிளச்சிட்டோ, அது 1-2 வராது. 10-20 காலம் வந்துச்சுன்னா இன்னைக்கு 1 ஏக்கர் வச்சிருக்கோம்னா அதை பாதியை சோழியாக்கிரும். அப்போ நம்மளுக்கு ஒத்துறா கூட இல்லை. வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இந்த பிரச்சினைக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோருகின்றனர் விவசாயிகள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கம் உடன் செய்தியாளர் திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.